Hi friends, நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வாழைப்பூ வடை. இந்த வாழைப்பூ வடைக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுத்தம் பண்ணி ஊற வச்சு வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 1 கப் அளவுக்கு வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, அதே மாதிரி கொஞ்சமா மல்லி இலை, கொஞ்சமா பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் காயப்பொடி. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த கடலைப்பருப்பை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க போறோம். இது கூட 2 மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் காயப்பொடி. இப்போ கடலைப்பருப்பு வந்து நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. உப்பு நம்ம அரைக்கலே ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி வாழைப்பூ வந்து நீங்கள் நிறைய ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கிற பதத்துக்கு வராது. அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு வரணும். அப்போ தான் வடைக்கு கரெக்டாக இருக்கும். அதை பொறுத்து நீங்கள் வாழைப்பூவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வடைக்கு தேவையான மாவை வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடையை வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது. இந்த டைமில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பொன்னிறமாக ஆகிற வரையே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். வடை வந்து இந்த மாதிரி பொன்னிறமாக ஆன உடனே எடுத்துருங்க. நம்மளுடைய சுவையான ஆரோக்கியமான வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.